இதில் ஒபிசிட்டி வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் அப்படின்ற சொல்லியிருக்கோம். அப்போது ஒபிசிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா ஆஸ் அ டாக்டர் நீங்கள் இத்தனை கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, இதுதான் பெஸ்ட் வே டு மேனேஜ் யுவர் வெயிட் அப்படின்றது நீங்கள் இதெல்லாம் சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஒபிசிட்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20% ஆஃப் த கேன்சருக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்குது. ஸோ ஒபிசிட்டி எப்படி வந்து கேன்சர் வருதுன்னா, ஒபிசிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா செல்ஸுமே வந்து அந்த ஃபேட்ஸ் எல்லாமே வந்து ஈஸ்ட்ரோஜனாக கன்வெர்ட் ஆகும். ஸோ ஈஸ்ட்ரோஜனாக கன்வெர்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா அது வந்து நிறைய செல்ஸ் க்ரோ ஆக ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்படி இருப்ப பிரெஸ்ட் கேன்சர் அந்த மாதிரியான ஸ்டொமக் கேன்சர் அந்த மாதிரிலாம் ரிஸ்க் ஜாஸ்தி. எப்பவுமே வந்து ஒபீஸாக இருக்கிற பீப்புளும் நார்மல் பீப்புளும் கம்பேர் பண்ணும்போது நார்மல் பீப்புள் கேன்சர் ட்ரீட்மெண்ட்க்கு தே வில் ரெஸ்பாண்ட் வெல் தேன் த ஒபீஸ் பீப்புள். ஸோ ஒபீசிட்டிங்கிறது வந்து நாட் ஒன்லி டு த கேன்சர், மற்ற எல்லாத்துக்குமே கார்டியாக் ப்ராப்ளம் ஆகட்டும், அதாவது நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஆகட்டும், இல்லை வந்து வாஸ்குலர் அதாவது ரத்த நாளங்கள் சம்பந்தமான ப்ராப்ளம் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து பேலன்சிங் வெயிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாட் ஒன்லி தட், இப்போ வந்து ஒபீஸாக இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஃபிசிக்கலி இன்ஆக்டிவாக தான் இருப்பாங்க.